என் பிள்ளையே, நீ என்னை முன்னால் நின்று கண்ணீர் விட்டனை நான் பார்த்தேன். வாயால் சொல்லாமல் மனசுக்குள் உடைந்து அழுத வேதனையையும் நான் கேட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்று நீ கேட்கிறாய். ஆனால் நான் கேட்கிறேன், இந்த கஷ்டம் உன்னை எதற்காக தயார் செய்கிறது என்று யோசித்தாயா? நீ அனுபவிப்பது தண்டனையல்ல, அது உருவாக்கம். தீயில் எரியாமல் பொன் பொலிவதில்லை. சோதனையில்லாமல் மனிதன் பலமாக மாறுவதில்லை. பணம் இல்லை என்று தலையை குனிகிறாய், மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள் என்று உன் மனம் எரிகிறது. கேள் என் பிள்ளையே, பணம் தாமதமாக வரலாம், ஆனால் உன் நேர்மை, உன் உழைப்பு, உன் பொறுமை, அவை ஒருபோதும் வீணாகாது. இன்று காலியாக இருக்கும் உன் கை நாளை நிரம்பும். ஆனால் அந்த நிரம்பிய கையை தாங்கும் வலிமை இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது. உன்னை நம்பியவர் ஏமாற்றியிருக்கலாம், உன் இதயம் உடைந்திருக்கலாம். இவர் இல்லாமல் நான் முடியாது என்று நினைக்கிறாய். நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையிலிருந்து சிலரை நான் நீக்கியது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை காப்பாற்ற. உன்னை மதிக்காதவர்களை இழந்தது இழப்பு அல்ல, அது பாதுகாப்பு. மன்னித்துவிடு, ஆனால் உன் மதிப்பை குறைக்காதே. உன் வீட்டில் அமைதி இல்லையா? சின்ன வார்த்தைகள் பெரிய காயம் கொடுத்து விட்டதா? கேள் என் பிள்ளையே, அமைதி யாரும் தர முடியாது, அதை நீயே ஆரம்பிக்க வேண்டும். ஒரு கோபத்தை நீ அடக்கினால் ஒரு சண்டை முடியும். ஒரு புன்னகை நீ கொடுத்தால் ஒரு மனம் உருகும். நீ மாற ஆரம்பித்தால் உன் வீட்டின் காற்றே மாறும். என்னால் முடியாது என்ற வார்த்தையை இனி உன் மனதிலிருந்து நீக்கு. நான் உன்னை சாதாரணமாக படைக்கவில்லை. உன் உள்ளே இருக்கும் சக்தி உனக்கே தெரியவில்லை. ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு தயார் செய்கிறது. ஒவ்வொரு மறுப்பும் உன்னை சரியான இடத்திற்கு தள்ளுகிறது. நீ விழுந்தால் எழுந்திரு, மீண்டும் முயற்சி செய். நான் உன் முயற்சியில் இருக்கிறேன். என் நேரம் எப்போது வரும் என்று கேட்கிறாய். விதை இன்று விதைக்கப்படும், ஆனால் அது நாளை மரமாகாது. நான் உன்னை காத்திருக்க வைப்பது உன்னை உயரமாக நிற்கச் செய்வதற்காக. காத்திரு, ஆனால் முயற்சி நிறுத்தாதே. நம்பிக்கை விடாதே. உன் நேரம் வரும். அது வந்தால் உன்னை யாரும் தடுக்க முடியாது. இரவில் நீ தனியாக அழுகிறாய். உன் பிரச்சனைகளை உள்ளே அடக்கிக் கொள்கிறாய். அந்த அமைதியான அழுகையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என் பெயரை ஒருமுறை உண்மையாக கூப்பிட்டால் உன் உள்ளே ஒரு வலிமை எழும். அது நான்தான். பயம் வந்தால் நினைவு வை, என் வேல் உன் பயத்தை கிழிக்க இருக்கிறது. ஆனால் நான் உனக்காக போராட நீ உன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும். நம்பிக்கை வை, நேர்மையாக இரு, முயற்சி செய், மீண்டும் எழு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இங்கே முடிவடையவில்லை. இது ஒரு அத்தியாயம் மட்டும். நீ உடைந்து போகவில்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு கண்ணீரிலும், ஒவ்வொரு வெற்றியிலும் தைரியமாக நட. வேலே வேலே.